Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான டேஸ்டியான சாக்லேட் கிரிங்கிள் குக்கீஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஜல்லடை வச்சுட்டு மைதா 1 கப், அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/8 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறமா விஸ்கு வச்சு இப்படி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். முட்டை 2, இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் முன்னக்கூட்டியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அடுத்து பவுடர் சுகர் 1 கப் சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1/4 கப், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் இல்லைனா விஸ்க் வச்சுனாலும் இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் 1-2 மணி நேரம் வச்சதுக்கப்புறமா மாவு நம்ம கைகளில் ஒட்டாது. மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருங்க. இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த மாவை நான் எடுத்துருக்கிறேன். சின்ன பால் சைஸ் அளவுக்கு இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால மாவு கைகளில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா பொடி பண்ண சீனியில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சுகர் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா பேக் பண்ணும்போது அது சின்ன சின்ன கிராக்ஸ் மாதிரி விடும். அதை தான் கிரிங்கிள் குக்கீஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி பேக்கிங் ட்ரேயில் வச்சுருங்க. நம்ம இந்த மாவு ரெடி பண்ணும் போதே அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சதுக்கப்புறமா ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 12-15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கீஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம கொடுத்த அந்த சுகர் கோட்டிங் பேக் ஆகும்போது நல்ல ஒரு கிரிங்கிள் அப்பியரன்ஸ் கொடுக்க பாருங்கள். பார்க்கவே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கும் போது எடுத்துடாதீங்க. அது வேகாத மாதிரியே இருக்கும். ஆறினதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிரும். ஏற்கனவே நம்ம சேனலில் சாக்லேட் ஃப்ளேவர் இல்லாமல் பிளெயின் கிரிங்கிள் குக்கீஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாக்லேட் கிரிங்கிள் குக்கீஸ் பார்க்க எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்களுக்கு ரொம்பவே இந்த குக்கீஸ் பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இதுதான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.